இந்த வீடியோவில் சொரக்காயை வச்சு ஹெல்தியான வடை ஒன்று பார்க்க போகிறோம். நம்ம வாம வடை உளுந்த வடைன்னு சுட்டிருப்போம். இது சொரக்காய் வடை சூப்பராக இருக்கும். இந்த கோடை காலத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இது சாப்பிட்டிங்கன்னா உடம்பு நல்லா குறையும், டேஸ்டியாகவும் இருக்கும். வித்தியாசமாக பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வடையை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா முறுமுறுப்பாக இருக்குது பாருங்கள், அருமையாக வந்திருக்கு. இதே மாதிரி எங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த சுரக்காயை வச்சு நம்ம ஒரு வடை பண்ண போகிறோம். இது நாட்டு சுரக்காய். இந்த மாதிரி பிஞ்சு சுரக்காயை பார்த்து வாங்கிக்கோங்க. இதை தோலை நல்லா சீவிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம இந்த சீவுறதுல இந்த இதில் சீவுனிங்கன்னா சரியாக இருக்கும். இதை எடுத்து நல்லா இப்படி சீவணும். இப்போ இந்த வடைக்கு நம்ம கொஞ்சோண்டு சீரகத்தை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம், பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பச்சை மிளகா 2ஆக கீறி வச்சுருக்கேன். இதை வெறுமனே கொஞ்சம் சுற்றிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சுற்றிட்டோம். இப்போ பருப்பு என்ன பருப்பு போட்டிருக்கேன்னா கடலை பருப்பும் பாசி பருப்பும் 2 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு தன்னை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பையும் இதில் போட்டுறேன். போட்டு நம்ம பல்சு மூடில் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். பாருங்கள், மிக்சியில் இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ இந்த சுரக்காய் துருவி வச்சுருக்கோம்ல அதில் சேர்த்துடலாம். இப்போ இதோட மல்லித்தலையும் கருவேப்பிலையும் நல்லா அலசிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு கப்பு சேர்த்துடலாம். எள்ளு ஒரு 3 ஸ்பூன் இருக்கும், அதையும் இதில் போட்டுங்க. எள்ளு வேணாட்டாலும் நீங்கள் தவிர்த்துக்கலாம். வெங்காயம் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் அதில் சேர்த்துடலாம். இது கேரட் ஒரு அரை கேரட் மட்டும் துருவி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். எல்லாமே சேர்த்து நம்ம பிணைஞ்சுக்கணும். இப்போ அரிசி மாவு இது ஒரு 2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். போட்டு எல்லாமே நம்ம சேர்த்து பண்ணிடணும். கொஞ்சம் லேசாக அழுத்தம் கொடுக்காம பிணைங்க. எல்லாமே ஒன்று திரண்டு வரும்போது கொஞ்சம் அழுத்தி பிணைஞ்சா போதும். பாருங்கள், எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி ஒன்றா பிணைஞ்சிட்டோம். இந்த அளவுக்கு பதமாக இருந்தால் போதும். பாருங்கள், வடை தட்டுற அளவுக்கு இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இதை நம்ம உருட்டி வடையை தட்டிக்கலாம். இப்போ எண்ணெயை காய வச்சுக்கலாம். ஒரு வாழை இலையை வச்சு இப்போ எண்ணெயை நல்லா தடவிக்கலாம். தடவிட்டு உங்களுக்கு வடை எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டையில் நீங்கள் எடுத்துங்க. இப்போ இலையில் வச்சு தட்டிக்கலாம். எண்ணெயில் போட்டுக்கலாம்.